இந்த மாதிரி எங்ககிட்ட வந்து குதிரை பேரம் பேசுறாங்க அப்படின்றாங்க. இப்ப நான் என்ன கேட்கறேன்னாக்கா, உப்பு மாத்திரையா சக்கரை மாத்திரையா என்னப்பா ஆமாவாப்பான்னு பின்னாடி கேட்டுதான் சொல்லுவாரே தவிர, அது நீங்களே பாக்குறீங்க இல்லையா, செய்திகள் எல்லாம் பாக்குறீங்க இல்லையா. அதாவது நம்மளுடைய அமைச்சர் எம்எல்ஏக்களுக்கு போன் பண்ணி 35 கோடியில இருந்து 50 கோடி வரைக்கும் விலை பேசப்பட்டுச்சு. அதை ஓப்பனா போன் பண்ணி இந்த மாதிரி எங்ககிட்ட வந்து குதிரை பேரம் பேசுறாங்க அப்படின்றாங்க. இப்ப நான் என்ன கேட்கறேன்னாக்கா, இங்க வந்து திமுக அதிமுக கூட்டணி அப்படின்னும் போது அந்த கூட்டணியில உடன்பாடு இல்லாத காரணத்தால ஒவ்வொருத்தரும் வந்து எங்ககிட்ட சேர்றாங்க. நாங்க தாவேகாக்கு வரும்னு சேர்றாங்க. இதையே நீங்க குதிரை பேரம்னு பேசுறீங்கன்னா அப்படிலாம் நான் ஒரு கேள்வி கேட்கறேன். இது தவறு இல்லையா? ஒரு ஆட்சியை கவிழ்த்தே ஆகணும்ன்றது என்ன உனக்கு அவ்வளவு நிர்பந்தம்? இதுக்கு முன்னாடி அதிமுக ஆள் இல்லையா, திமுக ஆண்டது இல்லையா? ஏன் வந்து இப்போ இந்த டைம்ல வந்து நீங்க ஆட்சியை கவுத்தே ஆகணும்ன்றீங்கன்னாக்கா, என்ன பண்றதுன்னு தெரியாம இவங்க வந்து இந்த ஆட்சியை கவிழ்த்தே ஆகணும்னு சொல்லிட்டு செயல் வீரர்கிட்ட இந்த டார்கெட் இந்த அசைன்மெண்ட்டை ஒப்படைச்சிருக்காங்க. துறை சார்ந்த கேள்விகளுக்கே பதில் தெரியாது அவருக்கு. உப்பு மாத்திரையா சக்கரை மாத்திரையா என்னப்பா ஆமாவாப்பான்னு பின்னாடி கேட்டுதான் சொல்லுவாரே தவிர, அவருக்கும் அரசியலுக்கும் சம்பந்தமே இல்லாம பேசிட்டு இருப்பாரு. கேட்டா 42 கிலோமீட்டர் மேரத்தான்ல ஓடணும்னு வேற பீத்தி பாப்பல. அது விடுங்க, ஒவ்வொருத்தருக்கு 2 துறைகள்ல இருக்காங்க அமைச்சராக. இவங்க இன்கேஸ் இடைத்தேர்தல் வந்து ஜெயிச்சாங்க அப்படின்னாக்கா அமைச்சரவை போறது கூட வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா இவங்க எல்லாம் எக்ஸ்பீரியன்ஸான ஆட்கள். இன்னும் என்ன பண்ணலாம், சிறப்பா பண்ணலாம், இந்த ஆட்சி எப்படி இன்னும் சிறப்பா கொண்டு போலான்றது தெரியும். அதுல குறிப்பா வந்து அண்ணன் விஜயபாஸ்கர் அவர்களெல்லாம் பத்தி சொல்லணும் அப்படின்னாக்கா, கொரோனா காலகட்டத்தில் பர்சனலா சொல்லணும், கொரோனா காலகட்டத்தில் நல்ல சிறப்பாக வேலை பார்த்தாரு. மா சுப்பிரமணியத்துக்கு ஒன்றும் தெரியாது. அவருக்கு வந்து கஞ்சா செடி ஜீரோ கல்டிவேஷன் பேசுவாப்ல. ஸ்டான்லி வெளியிலேயே கஞ்சா செடி வளரும். அந்த மாதிரி அவருக்கு வந்து எதுவுமே அவர் துறை சார்ந்த கேள்விகளுக்கே பதில் தெரியாது அவருக்கு. உப்பு மாத்திரையா சக்கரை மாத்திரையா என்னப்பா ஆமாவாப்பான்னு பின்னாடி கேட்டுதான் சொல்லுவாரே தவிர, அவருக்கும் அரசியலுக்கும் சம்பந்தமே இல்லாம பேசிட்டு இருப்பாரு. கேட்டா 42 கிலோமீட்டர் மேரத்தான்ல ஓடணும்னு வேற பீத்தி பாப்பல. அது விடுங்க, பட் விஜயபாஸ்கர் அப்படின்னும் போது உண்மையிலேயே அவரோட ஆட்சி காலத்தில் நான் பார்க்கும்போது இந்த கொரோனா காலகட்டத்தில் நல்லா கையாண்டார். உண்மையிலேயே அது வந்து அதாவது எடப்பாடி மேல இருக்க விமர்சனத்தால மட்டும்தான் வந்து ஒரு ஆட்சி மாற்றம் நிகழ்ந்துச்சே தவிர, அவரு ஒரு தனிப்பட்ட மனிதனாக பார்க்கும்போது அண்ணன் விஜயபாஸ்கர் அவர்கள் உண்மையிலேயே வந்து சூப்பரா செயல்பட்டு இருந்தாரு. அந்த மாதிரி பல நபர்கள் யார் வேணா வரலாம், கூட்டணிக்கு வாங்க, பிரச்சனை கிடையாது. ஆனா வர நீங்க சம்பாதிக்கணும்ன்ற எண்ணத்தோட வந்தீங்கன்னாக்கா அதுக்கான கட்சி தாவேகா கிடையாது. சிம்பிளா அது எல்லாருமே இப்ப வந்திருக்கவங்களும் சரி, இனி வரப்போறவங்களுக்கும் சரி, அது ஒரு விஷயமாக தாவேகா சார்பாக நான் சொல்லிக்கிறேன். வேற ஒண்ணுமே இல்லை. ஒரு ஃபேஸ் பண்ணுவார் கண்டிப்பா. ஆனா இதுக்கு மேல ஊழல் அப்படின்றது இங்க பண்ண முடியாது, பண்ணவும் விட மாட்டோம். பயத்துலதான் என்ன பண்றதுன்னு தெரியாம இவங்க வந்து இந்த ஆட்சியை கவிழ்த்தே ஆகணும்னு சொல்லிட்டு செயல் வீரர்கிட்ட இந்த டார்கெட் இந்த அசைன்மெண்ட்டை ஒப்படைச்சிருக்காங்க. கேஷ் ஆன் டெலிவரி இந்த இன்ஸ்டா பேஜ் எதுக்காக அப்படின்னா, நீங்க உட்கார்ந்த இடத்துல இருந்தே பல பொருட்களை வந்து பர்ச்சேஸ் பண்ணலாம். கிட்டத்தட்ட ஒரு அமேசான் மாதிரி தாங்க. உங்களுக்கு என்ன தேவையோ அது எல்லாமே இங்க கிடைக்கும். குறிப்பா வந்து நீங்க ஸ்டேஷனரி ஐட்டம்ல இருந்து, கிஃப்ட் ஆர்டிகல்ஸ்ல இருந்து, ப்ரொவிஷன்ல இருந்து எல்லாமே உங்களுக்கு வந்து வீடு தேடியே வந்துடும். நீங்க ஆர்டர் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வீட்டுக்கு வந்துடும். அதுக்கப்புறம் நீங்க வந்து கேஷ் வந்து கொடுக்கலாம். ஸோ அது வந்து ஒரு பெரிய அட்வான்டேஜா வந்து இங்க பண்ணி தராங்க. அதே மாதிரி ரேட்டும் பார்த்தோம்னா உங்களுக்கு நீங்க என்ன எதிர்பார்க்குறீங்களோ எல்லா எக்கானமி வேரியன்ட்லயும் எல்லா பொருளுமே இருக்கு, பிராண்டட் ஐட்டம்ஸும் இருக்கு. ஸோ உங்களுக்கு தேவை அப்படின்னா இந்த பேஜை நீங்க ஃபாலோ பண்ணுங்க, ஆர்டர் பண்ணுங்க, கான்டாக்ட் பண்ணுங்க. உங்க வீடு தேடி வரும். வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் நீங்க வந்து காசு கொடுங்க. அதனாலதான் இதுக்கு பேர் வந்து கேஷ் ஆன் டெலிவரி. கேஷ் ஆன் டெலிவரி இந்த பேஜ் எதுக்கு அப்படின்னா, நீங்க உட்கார்ந்த இடத்துல இருந்தே பல பொருட்களை வந்து பர்ச்சேஸ் பண்ணலாம். வீட்டுக்கு தேவையான ப்ரொவிஷன்ல இருந்து, கிச்சன் ஐட்டம்ஸ்ல இருந்து, ஸ்டேஷனரி பொருட்ல இருந்து எல்லாமே வந்து நீங்க உட்கார்ந்த இடத்துக்கே வந்துடும். ஸோ எதுக்காக கேஷ் ஆன் டெலிவரி அப்படின்னா, நீங்க உங்க இந்த பொருள் எல்லாம் நீங்க ஆர்டர் பண்ணீங்கன்னா வீட்டுக்கு வந்துடும். வந்ததுக்கு அப்புறம் நீங்க வந்து கேஷை கொடுங்க. அதே மாதிரி உங்களுக்கு A to Z எல்லா பொருளுமே வந்து இந்த இதுல அடங்கிடும். இத்தனைக்கும் நீங்க சப்போஸ் ஒரு பல்கா ஆர்டர் பண்றீங்க, உங்களுக்கு ஹோல்சேல் அமௌண்ட்ல ஏதாவது வந்து தேவை அப்படின்னா அதுவும் வந்து உங்களுக்கு வந்துடும். நீங்க உட்கார்ந்த இடத்துல இருந்தே பல பொருட்களை பர்ச்சேஸ் பண்ணலாம். ப்ரொவிஷன்ல இருந்து, கிஃப்ட் ஆர்டிகல்ஸ்ல இருந்து பல பொருட்கள். சப்போஸ் இப்ப யாருக்காவது ஒரு ஃபங்க்ஷன் கிளம்பி போறீங்கன்னா டக்குன்னு ஒரு கிஃப்ட் தேவை அப்படின்னா உங்களுக்கு என்ன வேணும் அப்படிங்கிறது இந்த பேஜ்ல பாத்தீங்க. இல்ல எமர்ஜென்சி ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் போறீங்க, பேங்கிள்ஸ் வாங்கணும், ஏதாவது ஒன்று வாங்கணும், லிப்ஸ்டிக் வாங்கணும் அப்படின்னா டக்குன்னு ஆர்டர் பண்ணீங்கன்னா உங்க வீட்டுக்கே வந்துடும். எதுக்காக இந்த கேஷ் ஆன் டெலிவரி அப்படின்னு பேர் வச்சிருக்காங்கன்னா, அதுதான் இந்த பேஜோட அட்வான்டேஜ். நீங்க உங்க பொருள் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் நீங்க வந்து காசு கொடுத்தா போதும்.